தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு சதிதான். அமித்ஷா போன் கால் வருது. பிற்பாடு பாத்தீங்கன்னா பொதுக்குழுல விஜய சிஎம் கேண்டிடேட்டா சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் எப்படி இந்த பாட்டும் போஸ்டரும் ரிலீஸ் ஆகுது. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு, யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இதை அவங்க செஞ்சாங்க. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 61,000க்கும் அதிகமான பூத் ஏஜென்ட்ஸை வச்சு எஸ்ஐஆர் குறித்து பாஜகவினுடைய சதியை முறியடிக்கிறதுக்கு ஒரு வேலை நடந்துட்டு இருக்குல்ல. ஆனா அப்படியே விஜய் ரசிகர்கள் விஜயனுடைய கட்சியை ஏன் இந்த 3 நாளா வேற ஒரு ட்ரெண்டிங்க்கு மாத்துறாங்க? யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல மாத்துறாங்க? எப்படி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவன்லாம் இதுல வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கான்? அப்போ பாஜகவினுடைய ரோல் இல்லாம தான் இது நடந்துகிட்டு இருக்கா? குறிப்பா அந்த கார்ல் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் அந்த எபிசோடு வருது பாத்தீங்களா, அந்த பாட்டுல. அந்த பாட்டு எபிசோடுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய மேப் வருது. அந்த இடத்துல பயன்படுத்த வச்சிருந்த அந்த காட்சிகள், கரூர்ல எடுக்கப்பட்ட காட்சிகளா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி மாநாடு எடுக்கப்பட்ட காட்சிகளா இருக்கட்டும், அந்த 63 ட்ரோன் காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு. அது யார் நீக்கினா? அதனாலதான் அந்த பாட்டு சிங்க் ஆகாம பாட்டே இன்னைக்கு ஃபெயிலியரா இருக்கு. இந்த பாட்டினுடைய ஃபெயிலியருக்கும் கரூர் சம்பவத்துக்கு இடையில ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. திரும்ப திரும்ப நம்ம ஏன் இந்த சந்தேகத்தை எழுப்பிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த பூத் ஏஜென்ட்ஸுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கவே இல்ல. ஏன் கொடுக்கல? பூத் ஏஜென்ட்ஸ் எஸ்ஐஆர் குறித்து நீங்க என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க? அப்ப எதை மறைக்கிறீங்க? எதை டிஸ்கஷன்ல இருந்து வெளியெடுக்கிறீங்க? சோ அப்ப இது எல்லாத்தையும் விஜய் ரசிகர்களுடைய டிஸ்கஷன்ல இருந்து வெளியெடுக்கக்கூடிய அஜெண்டா பாஜகவினுடைய அஜெண்டா. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குழுவை அரசியல் நீக்கம் செய்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் பயன்படுத்தி. இதை செய்யறது விஜயும் இந்த ஜனநாயகன் குரூப்பும். விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், முதல் பாடல் வந்து வெளியாகி இருக்கு. ஆட்டமோ ஆட்டம், எப்படி பாக்குறீங்க? அதை ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு அதை பாக்குறதுக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் தான். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6,41,15,000 பேர்த்தினுடைய வாக்கு பறிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில ஒரு கட்சியினுடைய தலைமை, ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர், அவங்களுடைய பூத் கமிட்டி இருக்கும்ல, அவங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட நீங்க 68,000 பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கணும். அவங்கள்ட்ட 68,000 பேர் பூத் ஏஜென்ட்டா இருக்காங்களா? முதல்ல பூத் ஏஜென்ட்னா என்ன, பூத் ஏஜென்ட்டுடைய ரோல் என்ன, அந்த பூத் ஏஜென்ட் இந்த எஸ்ஐஆர் டைம்ல என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இல்ல இன்னைக்கு நினைச்சாலும் நாங்க இறக்கி விட்டுருவோம், லட்சக்கணக்கான மக்கள் எங்க கையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஐஆர் ஏன் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல வந்து எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய வாக்காளர் உரிமைகளை பறிக்கப்படுதுன்னு தெரியும். இப்போ இதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னா, அந்தந்த கட்சியினுடைய பிஎல்ஓஸ் இருக்காங்க இல்லையா, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், அவங்கள வச்சு தான் நாம வந்து இதனுடைய வாக்குகள் வந்து சிதறாம பார்க்க வேண்டிய கடமையை வந்து இருக்கு. இதை வந்து பூத் லெவல் ஏஜென்ட்களை வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்களோட சேர்ந்து பண்றது. இப்போ நீங்க வந்து ஒரு தெருவில் வசிக்கிறீங்க அப்படின்னா, அங்க யாருமே ஓட்டை இழந்துடக்கூடாது அப்படின்னா குறிப்பிட்ட கட்சி இருக்கும் பார்த்தீங்களான்னு, அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம், பட் அவங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸை வச்சு அந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுதாங்க நடக்கும். ஆனால் இப்போ என்ன, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி, அந்த படத்தினுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி, அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி, அதில் ஒரு ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறது விஜய் அப்படிங்கிறது திட்டமிட்ட பாஜகவினுடைய ஒரு ஊதுகுழல் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓ, இப்போ எஸ்ஐஆர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குளறுபடிகளை எல்லாம் நம்ம கவனிக்க வேண்டாம், இப்போ குறிப்பாக இளைஞர்கள் பார்க்க வேண்டாம், நமக்கு ஜனநாயகன் இருக்கு அப்படின்னு சொல்லி திசை திருப்பக்கூடிய வேலை. பசங்க ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான், விஜய் டான்ஸை போட்டுட்டு ஸ்டாலினை பார்த்து சொல்றான், ஏ ஸ்டாலின் முடிஞ்சு அப்படி ஆட முடியுமா அப்படின்னு கேட்குறான். இல்ல, அது நல்ல கொள்கை. நான் என்ன கேட்குறேன், நீ எஸ்ஐஆர் வந்திருக்கு, நீங்க இப்போ ஸ்டாலின் ஆடுவாரா, உதயநிதி ஸ்டாலின் ஆடுவாரா? இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக ட்விட்டர் ட்ரெண்டிங் 2 நாள் எடுத்து பாருங்க, ஃபேஸ்புக் போஸ்ட், அதாவது சினிமா பேஜஸோடைய போஸ்ட் எடுத்து பாருங்க. ஏன் இது மொத்தமும் ஜனநாயகன் படத்தை சுத்தியே டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு? எஸ்ஐஆர் சுத்தி தானே டிஸ்கஷன் நடக்கணும். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. 4 மாசத்துல தேர்தலுக்கான எல்லா முன் வேலையும் நடந்துட்டு இருக்கு. பீகார்ல இதே பாஜக காரங்க 2 இடத்துல 3 இடத்துல ஓட்டு போட்டு பல பஞ்சாயத்து நடந்திருக்கு. நிறைய இடத்துல விவிபேட் கீழே கிடந்திருக்கு. ஸோ அப்போ அங்கே பூத் ஏஜென்ட்ஸ் அலாட்டா இல்லை, பூத் ஏஜென்ட்ஸ் அலாட் பண்ணணும், யாருடைய வாக்கும் பறிக்கப்பட்டிருக்கூடாது. 65 லட்சம் பேர்த்தோட வாக்கு பீகாரில் காணாமல் போயிருக்கு. இங்கே எந்த தொகுதியில் எவ்வளோ பேர்த்தோட வாக்கு காணாமல் போகுமோ அப்படிங்கிற பயத்தில் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுறீங்க? ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? இதில் அந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதில் கார்ல் மார்க்ஸ் எல்லாம் வர்றாரு, அம்பேத்கர் வர்றாங்க, பெரியார் வர்றாங்க, இதெல்லாமே வருது. இப்போ இது வந்து எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஷார்ப்பாக அந்த இயக்குனர் இல்லை விஜய் டீம் இல்லை ஆதவ அர்ஜுனா அவங்க பண்றாங்க. அது இல்லை, அந்த சிலைகள் வருதுல்ல, கார்ல் மார்க்ஸ், பெரியார், இவன் அந்த ரசிகர்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாது. இல்லை, அது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு சிக்கல் வேற இருக்கு. அவங்க படத்தில் நடிச்சிருக்காங்களோட நினைச்சிருவாங்க. ஆமா ஆமா ஆமா, இவங்கெல்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க, ஏஐ மூலியமாக இவங்க நடிக்க வச்சிருக்காங்க கூட சில பேர் நினைக்கலாம். நமக்கு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் அதை நீங்க இந்த நேரத்தில் வந்து ட்ரெண்டிங்காக மாத்துனீங்க? ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு 1 வீக், அடுத்த நெக்ஸ்ட் 1 வீக்கு
விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் இதை மட்டுமே மையமாக வைத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நெருக்கடி அவங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கிறாரு தான் சொல்றேன் நான். விஜய் எஸ்ஐஆரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ எஸ்ஐஆர் திட்டமிட்டு திமுக ஆதரவு சக்திகளை நீக்கிறதுக்கான சில வேலைகள் நடக்குது அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வில்லேஜுக்கு போறீங்க, ஒரு கிராமத்தில் ஒரு பூத் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பூத்தில் வாக்காளர் பட்டியலில் வரும், எனுமரேஷன் ஃபார்ம் அந்த கதெல்லாம் விட்டுரும், வாக்காளர் பட்டியல் வரும். இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு 600 பேர் அந்த கிராமத்தில் இருக்கான் அப்படின்னா அந்த 600 பேர்த்துல எவ்வளோ பேர் திமுக ஓட்டு போடுவான், எவ்வளோ பேர் அதிமுக ஓட்டு போடுவான், எவ்வளோ பேர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, நாம் தமிழர் இது மாதிரி ஓட்டு போடுவாங்கிற கிளாசிஃபிகேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். மேக்சிமம் அதாவது மொத்த ஓட் பேங்க்ல ஒரு 40 to 50% வந்து யார் எந்தெந்த சைடு போவாங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அந்த சமூகங்கள் அங்க இருக்கக்கூடிய சூழல்ல எந்த மேக்ஸிமம் 40% பிடிச்சிட முடியும். இடையில இருக்கக்கூடிய இன்னொரு 20 to 30% இருக்கு பாத்தீங்களா, இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஸோ எலெக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், இந்த டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை விட்டுட்டு கோர் டிஎம்கே ஓட்ஸ், கோர் ஏடிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதை ஐடென்டிஃபை பண்ணி அதுல கோர் டிஎம்கே ஓட்ஸை வந்து நீக்கிறதுக்கு, சிறுபான்மையின ஓட்டை நீக்கிறதுக்கு இந்த வேலை நடக்குது. ஏன்னா இது பீகார்ல நடந்திருக்கு, சும்மா இல்லை. அங்க வந்து இஸ்லாமிய வாக்குகள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கு, பெண்கள் வாக்குகள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே மையமா இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க வந்து டிஎம்கேவை டார்கெட் பண்ணி ஓட் பேங்கை அந்த ஓட் லிஸ்ட்ல இருந்து பேரை நீக்கக்கூடிய இந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டை போட்டுவிட்டு இந்த ஸ்டில்ஸை கொண்டு இறக்கி விட்டு இது ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனாக மாற்றுறாங்க. இதில் இன்னும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முதல்லயே விவாதிச்சிருக்கிறோம். கரூர் கூட்டம் 63 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 63 ட்ரோன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ட்ரோன் எல்லாமே ரொம்ப ஹைலி, ரொம்ப ஹெச்டி வந்து குவாலிட்டியான ட்ரோன்ஸு. இதை வந்து சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸ்னே சொல்கிறாங்க. சினிமாவுக்கு இந்த காட்சிகளை பொருத்தி பார்க்கக்கூடிய இதாக தான் பேசுகிறாங்க. ஸோ அப்போ அந்த ட்ரோன்ஸில் எடுத்த காட்சிகளை சிபிஐ கேட்குறாங்க. அதை கொடுக்காம ராம்குமார் தலைமறைவா இருந்தார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ராம்குமார் எல்லா காட்சிகளையும் கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. பட் ஆனா உண்மையிலேயே அந்த காட்சிகள் ஏன் ஆரம்ப கட்டத்தில் எஸ்ஐடி கேட்டப்போ கொடுக்கப்படல? இல்ல இப்போ கொடுக்கப்பட்டதாக சொல்றது வந்து சிசிடிவி காட்சிகளை தான் கொடுத்ததான்னு சொல்லி சிசிடிவி காட்சிகளும் தேவை. ஆனா ட்ரோன் 63 காட்சிகளை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியதான். கரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மதிமாறன் வெளிப்படையா சொல்றாரு, இந்த ட்ரோனை அரேஞ்ச் பண்ணது கட்சியினுடைய மைய பொறுப்பாளர்கள் தான் சொல்லிட்டா. அப்படி வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனான்னு சொல்லிட்டா. அப்படி இப்போ ஆதவர்ஜுனா அந்த ஒரு 4 நாள் காணாம போறாரு. அந்த குறிப்பிட்ட ட்ரோன் காட்சிகளும் அதே சமயத்தில் விஜய் பயன்படுத்தக்கூடிய இந்த பஸ்ஸினுடைய சிசிடிவி காட்சிகளும் இதுவரைக்கும் கொடுக்கப்படவே இல்லை. இது சிபிஐட்ட சரண்டர் ஆகும்போது விஜய் என்ன வேணாலும் பல்ட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட். இப்போ நாமளும் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, உள்ள இருந்த சிசிடிவி காட்சியில கொடுங்க, ட்ரோன் யார் எடுத்தா அந்த சிசிடிவி காட்சியில மக்கள்கிட்ட கொடுங்க. நீங்க மக்கள்கிட்ட கொடுக்கல. அப்ப இந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு இந்த பாட்டு ரிலீஸ் பண்றாரு. இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுக்குழுவை கூட்டி இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு இந்த படமும் அந்த படத்தினுடைய பாட்டும் ஸ்டில்ஸும் ரிலீஸ் பண்ணப்படுது. நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, நீங்க இதுல பெரியார், அம்பேத்கர் எல்லாத்தையும் பயன்படுத்துறீங்க. தமிழ்நாடு மேப் உள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, அந்த மேப்பை ஒட்டி சில வரிகள் எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல விஜய் இந்த ரசிகர்களோடு நிற்கக்கூடிய காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, ஏற்கனவே 2 மாநாட்டிலையும் ஒரு மாநாட்டில் வந்து காட்சிகள் எல்லாமே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த காட்சி கரூர் கூட்டம், அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த நாமக்கல் கூட்டம், மற்ற கூட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லா கூட்டத்தையும் ஒரு கொலேஜாக அதுல பயன்படுத்த முயற்சி பண்றதுக்கான வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பாடல்ல வந்து கொண்டு வர்றதுக்கான திட்டம் இருந்திருக்கு. எச் வினோத் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. மூத்த பத்திரிகையாளர்களே சொல்றாங்க, எச் வினோத் அந்த குறிப்பிட்ட பேருந்துக்குள் இருந்தார். இந்த காட்சிகளை அவர் படமாக்குறதுக்கு எப்படி திட்டமிட்டு எடுக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜயனுடைய கேரவனுக்குள்ள யார் இருந்தாங்கன்னு சொல்லவே இல்லை. அது குறித்தான எந்த டீடைல்ஸும் வரல. சிபிஐக்கே இன்னும் போல தகவல். இவங்க ஏன் எஸ்ஐடி வேண்டாம், நாங்க உலகத்திலேயே முதல்ல ஒரு கட்சி இந்தியாவில் எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு போயிட்டு இருக்கு. எங்களை சிபிஐ விசாரிக்க அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க விசாரிக்க அவங்க ரொம்ப நல்லவங்க சிபிஐ. அதே ஒரு மாசத்துக்கு முன்னாடி விஜய் என்ன பேசுறாரு, சிபிஐங்கிறதே வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, தெரியாதா, ஒரு வழக்கை நீர்த்து போக செய்வதற்காக தான் நீங்க சிபிஐ பயன்படுத்தின்னு பேசுறாரு. ஆனா இவங்க தான் கோர்ட்ல போயின்னு எங்களுக்கு சிபிஐ கேட்கறாங்க. சிபிஐடி இந்த காட்சி இன்னும் கொடுக்கப்படலை. அப்ப எஸ்ஐடி வேண்டாம், எஸ்ஐடி இந்த காட்சிகள் எடுத்தாங்க அப்படின்னா விஜயும் இல்ல எச் வினோத்தோ இல்ல மற்ற ஆதவர்ஜுனாவோ வாய்ஸ் ஆஃப் காமனோ என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா விஜய்க்கு இந்த முறை ஓட்டே விழாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இல்ல ஒரு வகையில இந்த 63 ட்ரோன் காட்சிகளை வந்து எடுத்து வச்சுட்டு பிஜேபி வந்து ஒரு நெருக்கடியை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. நான் அதை தான் சந்தேகப்படுறேன். ஏன்னா நீங்க பொதுக்குழு கூட்டுறீங்க,
பொதுக்குழு கூட்டிட்டு இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் டிக்ளேர் பண்றீங்க. டிக்ளேர் பண்ணி அடுத்த நாளே உடனே அவசர அவசரமா இதெல்லாம் வெளியிடுறீங்க. ஆனா இந்த ஒரு வாரம் தமிழ்நாட்டில் கூடிய டிஸ்கஷன் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் தான். திமுக அபிஷியலாக அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க சொல்றாங்க. இது திமுக வாக்காளர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக உங்க கிராமத்துல, இப்ப நீங்க ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு திமுக பூத் ஏஜென்டா இருந்தா இந்த கிராமத்திலிருந்து எந்த ஓட்டுமே எலிமினேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக திமுக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கிரவுண்ட் லெவல் பத்திரிகை செய்தியாக தான் சொல்லுது. ஆனா நீங்க இந்த நேரத்தில் ட்ரெண்டிங் என்ன பண்றீங்க? எஸ்ஐஆருக்கு எகென்ஸ்டா நீங்க ட்ரெண்ட் பண்ணலாம்ல. வாக்காளர் பட்டியல் சரித்திருத்தம் என்பது போலியானது. அது தமிழ்நாட்டை குறிவைத்து இஸ்லாமியர்களா இருக்கட்டும், சிறுபான்மையின மக்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம குறிப்பாக பெண்கள் ஓட்டு, இது மாதிரி பல ஓட்டுகளை காலி பண்றதுக்கான வேலை. இதை தவிர்த்து வட இந்தியர்களை கொண்டு வந்து நீங்க உள்ள சேர்க்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் பேர் வட இந்தியர்களை கொண்டு வந்து டைரக்டா வாக்காளர்களாக மாத்துறதுக்கான வேலை நடக்குது அப்படிங்கிறது தான் டிஸ்கஷனே. அதைத்தான் எல்லாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தமிழ்நாட்டினுடைய உரிமை போக போகுதுன்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாட்டை ரிலீஸ் பண்ணி, நீங்க வந்து ஸ்டில்ஸை ரிலீஸ் பண்ணி, நீங்க வந்து ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல? இப்போ அமித்ஷா உங்களுக்கு என்ன நீங்க சொல்றீங்க? அமித்ஷா போன்ல பேசினாருங்கிறீங்க. அமித்ஷா உங்க போன்ல பேசி என்ன சொன்னார்? அப்ப அமித்ஷா சொல்லி தான் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதாங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஸோ அப்போ பொலிட்டிக்கல் டைவர்ஷனை இவங்க கிரியேட் பண்றாங்க. இது பெரிய ஆபத்தானது. இது உங்களுக்கு நடனமாடுவது தான் விருப்பம்னு சொன்னா நீங்க எஸ்ஐஆருக்காகவே ஒரு நடன காட்சி அமைச்சு அதை வந்து பரப்பி இருக்கலாம். உங்களுடைய ரசிகர்கள் வந்து அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க, டான்ஸ் ஆடிட்டு தான் இது பண்ணுவாங்கன்னு சொன்னா நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை கூட இதுல பண்ணிருக்கலாம். இல்ல அவரு டு பி ஃப்ராங்காவே சொல்ல போனா எஸ்ஐஆர் என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது, எஸ்ஐஆர்னால நமக்கு என்ன பிரச்சனை, இது குறித்து அவர் இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா? எஸ்ஐஆர் என்ன பிரச்சனை ஏற்படுத்த போது, நாம எஸ்ஐஆருக்கு எப்படி வாக்காளர் பட்டியல் சரிதிருத்தம் என்கிற பேர்ல நீக்கப்படக்கூடியதை எப்படி சரி செய்யணும், நீங்க களத்துல எப்படி வேலை பார்க்கணும், என்ன பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வேலை பார்க்கணும், இந்த எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல, எதுவுமே இல்லை. எப்பவும் போல ட்விட்டர் ஹேண்டில் ஏதாவது ஒரு செய்தியை மட்டும் போட்டுவிட்டு பாடல்கள் எல்லாம் அதில் போட்டுவிட்டு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து அவங்க இந்த கரூர் சம்பவத்துல இருந்து வெளியே வரல. ஆமா, கரூர் சம்பவத்திலே கிடக்குறாங்க. ஆமா, கரூர்லேயே இருக்கிறாங்க, இன்னும் அங்கேருந்து வரல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. எஸ்ஐஆர்ல பெரும்பான்மையான வாக்குகளை வந்து எடுத்துருவாங்க, உரிமையை எடுத்துருவாங்க அப்படிங்கிறது உறுதி. என்னன்னா நம்ம தோழர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிஎல்ஓக்கள் வந்து ஃபோன் பண்றாங்க, நாங்கள் 2 முறை வந்துட்டோம், இனி ஒரே ஒரு நேரம் தான் உங்களுக்கு பாக்கி இருக்கு, தயவு செஞ்சு வீட்டில் இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க. இப்போ நான்லாம் சென்னையில் இருக்கேன். ஆமாம், ஏன் அவங்க வாக்காளர் அட்டை எங்கள் ஊரில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து கால் இது வரைக்கும் வரல. இப்போ ஊருக்கு போய் பார்த்தா அங்கே எங்கள் அம்மா அப்பா தான் இருப்பாங்க. இப்போ நான் இதுக்காக கிளம்பி கோயம்புத்தூர்லேருந்து போய் அங்கே போய் எல்லாம் செக் பண்ணி நான் வாக்காளர் அட்டை வாங்கி நான் திருப்பி வரணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு விதமான ஒரு ஓட்டு போடுறதுக்கு நான் ஊருக்கு போகணும், வாக்காளர் அட்டை செக் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஓகே போகணும், வெரிஃபை ஆனதுக்கு பிறகு என் பேர் இல்லை அப்படின்னா திரும்பி நான் ஒரு தடவை பேர் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு தடவை போகணும் அப்படின்னா உண்மையிலே வந்து வாக்காளர்களை டயர்டாக்கி அவங்கள வந்து இந்த தேர்தலில் ஓட்டு போட விடாம ஓரங்கட்டுற வேலையை. ஆமா, ஒரு கட்டத்துல சரி பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. அது ஒரு கத்தி தான், நம்ம தலையில தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கத்தி தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தான். நம்ம எனக்கு வேதனையா இருக்கு. படத்து பேர் ஜனநாயகன். ஜனநாயகத்தினுடைய அடிப்படை டெமோக்ரஸியினுடைய பேஸ் என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் தான். ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதே வந்து எலெக்ஷன் தான். இப்போ எலெக்ஷன்ல ஒரு கோல்மால் நடக்க போகுது அப்படிங்கும்போது ஜனநாயகன் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு எலெக்ஷன்ல என்ன கோல்மால் நடக்குது அப்படிங்கிறது குறித்து அவர் பேச மாட்டேங்கிறாருல. அப்போ உங்களோட அஜெண்டா என்ன? ஜனநாயகத்துக்கு விரோதமான எல்லா வேலையும் வந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டு. ஆமா, ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணி ஜனநாயகத்துக்கு எதிராக தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. இன்னுமே வந்து அந்த விஜய் ரசிகர்கள் அவங்க வாக்காளராக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க, எல்லாரும் கன்வெர்ட் ஆகிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க. அவங்க தான் கேட்கணும், எஸ்ஐஆர்னு ஒன்று வந்திருக்கு, இவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க, இவ்வளோ பெரிய ஆபத்தா இருக்கு, இது குறித்து ஏன் தலைவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, ஏன் இது குறித்து ப்ரோக்ராம்ஸ் வரல, பேசுறதும் வேற, வழக்கம் போல ட்விட்டர்ல தான் பேசுவாங்க, ப்ரோக்ராம் ஏன் இல்லை, ஏஜென்ட்ஸ் பூத் ஏஜென்ட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ட்விட்டர்ல கூட பேசலையே, ஒப்புக்கு ஒரு இதை மட்டும் வெளியிட்டாங்க. முதல்ல வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த போஸ்ட் கம்பத்துல ஏற இருக்கான்ல அவனெல்லாம் கீழே இறக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி மறுத்து மேலே ஏறியே இருக்காங்க, ரெடியாக இருக்கிறாங்க தலைவர் எப்போ வருவார்னு சொல்லி, அவங்களெல்லாம் கீழே இறக்கி இங்கே நிகழ் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, அரசியலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். தலைவரே வேற மாதிரி இருக்கிறாரு. அதான் இங்கே மிகப்பெரிய சிக்கலாக. நேற்றுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம் அவர் வந்து நிகழ்ச்சியில் பேசும்போது அந்த அறிவு திருவிழா இப்போ நம்ம ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, பாட்டை ரிலீஸ் பண்ணுறீங்க, அந்த பக்கம் முற்போக்கு புத்தக கண்காட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 55 பதிப்பகம் வந்து உட்காந்துருக்காங்க. காரல் மார்க்ஸு, ஏங்கல்ஸு, மாவோல் இருந்து பெரியார், அண்ணா, அம்பேத்கர்,
கலைஞர் எல்லாத்தினுடைய முற்போக்கு புத்தகங்களை வைத்து அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து அதை ப்ரமோட் பண்ணி கட்சிக்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வள்ளுவர் கோட்டத்தில் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு சாதாரண மனிதனா இருக்கீங்க, அப்பார்ட் ஃப்ரம் த பாலிடிக்ஸ், அங்க எவ்வளவு பேர் கூட்டத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இது எப்படி நீங்க பாப்பீங்க? ஒருத்தர் படத்தை ரிலீஸ் பண்ணி எஸ்ஐஆர் குறித்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிவு திருவிழா அப்படிங்கிற பேர்ல 8 நாள், இப்போ கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேல இதுல முதல் 2 நாள் முழுக்க கருத்தரங்குகள். அது வந்து திமுக கட்சி சார்பான ஒரு புத்தகம் வருதுன்னு கூட நம்ம சொல்லிடலாம், ஓகே ரைட்டு. பட் ஆனால் அங்கே நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி இருக்குல்ல, அது திமுக சார்பான புத்தக கண்காட்சியான்னு கேட்குறேன், கிடையாது. அங்கே வந்து அம்பேத்கருடைய புத்தகங்கள் அதிகமாக இருக்கு, கார்ல் மார்க்ஸோட புத்தகங்களை வச்சிருக்காங்க, அங்கே வந்து மாவோட புத்தகங்களை வச்சிருக்காங்க. உலக அரசியல், இந்திய அரசியல், கம்யூனிஸ்ட் கட்சி, தலித் இயக்கங்களா இருக்கட்டும், மாவோயிஸ்ட் இயக்கங்களா இருக்கட்டும், எல்லா புத்தகத்தையும் வச்சு அவன் வித்துக்கிட்டு இருக்கான். அங்க வந்து எல்லா கட்சிக்காரனும், இளைஞரணி சார்ந்த கட்சி, நேற்று வந்து நான் போயிருந்த ஈவினிங், இளைஞரணி சார்ந்த கட்சிக்காரங்க புத்தகம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதைத்தான் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்பா ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு பாட்டு படம் கூத்து, இன்னொரு பக்கம் அறிவு சார்ந்த உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு சாமானிய இந்திய குடிமகனாக, ஒரு தமிழனாக, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய, ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு குடிமகனாக நாம எதை எடுத்துக்கிறது, எதை நம்ம சீரியஸா பார்க்கறது? அப்போ இவர் செய்யறதான் பார்க்க முடியும். அப்போ உதயநிதி அவர்கள் நேற்று பேசும்போது அவர் சொல்றாரு, ஒரு ஊர்ல ஒரு பொருட்காட்சி நடக்குது அப்படின்னா அந்த ஊர்ல திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால் செட்டு போட்டிருப்பாங்க. இளைஞர்களுக்கு அதை பார்த்தோன்னே, குழந்தைகளுக்கு பார்த்தோன்னு ஒரு வியப்பா இருக்கும், நம்ம ஊருக்கே தாஜ்மஹால் வந்துருச்சு அப்படின்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த ஈஃபில் டவர் அது அதெல்லாம் போட்டுருவாங்க. நான் நேரத்தில் பார்த்துருக்கிறேன். இதை பார்க்கும்போது குழந்தைகளுக்கோ இளைஞர்களுக்கோ ஒரு எந்தூசியாசம் இருக்கும். ஆனால் அதுக்கு எந்த அஸ்திவாரம் கிடையாது, அது வெறும் அட்டை, ஒரு தட்டு தட்டுனா எல்லாம் விழுந்துரும். அப்போ அஸ்திவாரம்ங்கிறது எது? சித்தாந்தம் தான் அஸ்திவாரம், கொள்கை தான் அஸ்திவாரம். திராவிட இயக்கம், நல்லா கவனிச்சுங்க, திராவிட இயக்கம் கிட்டத்தட்ட 450 பத்திரிகைகள் நடத்தி தான் அவங்க அரசியலுக்குள்ள வர்றாங்க. அண்ணா காஞ்சியும் திராவிட நாடு நடத்துறாரு, கலைஞர் முரசொலி நடத்துறாரு, நாவலர் நெடுஞ்செழியன் நடத்துறாரு, அவர் நம்ம பேராசிரியர் அன்பழகன் தனியா பத்திரிகை நடத்துறாரு, குயிலிருந்து புதுவை முரசு வரைக்கும் பாரதிதாசன் நடத்துறாரு. இவ்வளவு பத்திரிகைகளும் தேர்தலில் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகிறதுக்காக இல்ல, மக்கள்கிட்ட அரசியல் உரையாடல் நடத்துறதுக்காக, அரசியலை கொண்டு சேர்க்கறதுக்காக அவங்க சினிமாவை பயன்படுத்தினாங்க. யார் சினிமாவை பயன்படுத்தினாங்க? கலைஞரும் திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் சினிமாவை பயன்படுத்துச்சு. எதுக்காக பயன்படுத்துச்சு? உரையாடுறது, ஒரு உரையாடல் நிகழ்த்தினாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது ஒரு பெரிய சீரியஸான டைம். இது உண்மையிலேயே வந்து ஒரு ஃபாசிஸ்ட் ரெஜிம். இது இங்க வாக்காளரை பட்டியலில் இருக்கக்கூடிய பெயரை காலி பண்ணுவதற்கான எல்லா வேலையும் செய்யறாங்க. தேர்தலுக்கு வெளியே இருந்த இயக்க அரசியல்வாதிகள் எல்லாமே இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வாக்காளர் உரிமையே இல்லாம பண்ற வேலை இந்த பாசிஸ்ட் சக்திகள் நடத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனாலதான் இந்த சூழ்நிலையில ஜனநாயகங்கிற பேர்ல நீங்க அதுக்கு நேர் எதிராக செயல்படுறது இருக்குல்ல, இதுதான் சந்தேகத்தை எழுப்புது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் படத்தை ரிலீஸ் பண்ணணுங்க. படம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, பண்ணது முழுக்க அவங்க தான். எப்பவுமே எல்லா விஜயோட பெரும்பாலான படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பினாமி வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த ஜனவரி மாதத்துக்குள்ள இவரோட கடைசி படம் சொல்லக்கூடிய படத்தை பொலிட்டிக்கலாக இதை எப்படி பயன்படுத்திக்கணும், ஒன்று ஏஸ் யூஸ்வலாக ப்ராஃபிட்டாக அவர் எவ்வளோ பயன்படுத்திக்கணும். அவர் லாபம் சம்பாதிக்கிறது நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, அது அவருடைய பிஸ்னஸ், அவருடைய திறமை, அவருடைய நடிப்பு திறமை, அவர் சம்பாரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் இது பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்துறதுக்குள்ள ஒரு பேராபத்தான விஷயம். அது வந்து தவறான நேரத்தில், இது வந்து ரொம்ப தவறான நேரம். எது அப்படின்னா எஸ்ஐஆர் செய்யறது தவறான. ஆமாம், எஸ்ஐஆர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான அரசியலின் நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து இன்னொரு தவறையும் சேர்த்து இணைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அஜெண்டால பாலிடிக்ஸ்குள்ள இருக்கீங்க அப்படிங்கிறதா யாருக்கு சாதகமாக இருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த உண்மையிலேயே விஜய் ரசிகர்கள், விஜய் சார்ந்த இளைஞர்கள், விஜய்க்கு ஓட்டு போட விரும்பக்கூடியவர்கள் இந்த ஒரு வாரம் எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கணும். எஸ்ஐஆர் என்னென்ன நெருக்கடிகளை இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி விசாரிக்கணும். எவ்வளவு பேர் மைக்ரண்டாக பெங்களூர்ல இருக்காங்க, ஆனா ஓட்டு ஊர்ல இருக்கும். ஐடி கம்பெனில வேலை பார்ப்பாங்க, போயிட்டு வருவாங்க. எவ்வளவு பேர் வந்து துபாயில் இருக்காங்கன்னு தெரியாது. பல நாடுகளில் வேலை பார்க்குறாங்க, ஆனா ஓட்டுரிமை அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். ஓட்டு வாக்கு நடைபெறக்கூடிய நாளில் வந்து நிறைய பேர் கிளம்பி வருவாங்க, ஃப்ளைட் போட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணலை அப்படின்னா இவங்களுடைய வாக்காளர் உரிமை நீக்கப்பட்டுரும். வாக்காளர் உரிமை இன்னைக்கு நீக்கப்படுது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வருவாங்க. ஆமாம், இப்போ இது எவ்வளோ பெரிய நெருக்கடி இங்கே உள்ளாயிட்டு இருக்கு. இந்த நெருக்கடி குறித்தான உரையாடலை துவங்க விடாமல் திட்டமிட்டு ஏதோ ஒரு சதித்திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த வேலை நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த கார்ல் மார்க்ஸ் இவங்க ஃபோட்டோ காமிக்கும் போதும் சரி, தமிழ்நாடு மேப்பு காமிக்கும் போதும் சரி, இந்த காட்சிகளை பயன்படுத்துவதற்காக பிரத்யோகமாக கரூரில் எடுக்கப்பட்ட காட்சிகள் மறைக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டெலிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க அதை கண்டிப்பாக பயன்படுத்த வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அது இப்போ வந்து மறைக்கல, அது வெளியில் பேசப்பட்டதுனால, இந்த சம்பவம் நடந்ததுனால அதை வந்து நீக்கியிருக்காங்க. ரெண்டாவது இந்த பாட்டை நான் பார்த்தேன்,
விஜய் மேலே வந்து நமக்கு இருக்கிற வருத்தத்தையும் கோபத்தையும் விட அனிருத்துக்கு ரொம்ப கோபம் இருக்கு போல இருக்கு. ஏன்னா ரொம்ப சொதப்பி வச்சிருக்காரு அவர். அவர் வந்து நாமெல்லாம் விஜய் எதுவும் பண்ண வேணாம், அவரே விஜய் ஏதாவது பண்ணிடுவார் போல இருக்கு. அந்த பாட்டை பார்த்து பாட்டாகவும் அது போராதா இருக்கு. வழக்கமாக விஜயோட ஃபர்ஸ்ட் சாங் அப்படிங்கிறது வந்து பட்டி தொட்டி எல்லாமே ஒரு நானும் விஜய் ரசிகர் தான், அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இல்லை தெரியுது உங்களுடைய நடவடிக்கைகள். நான் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், அவருடைய பாடல்கள் ரொம்ப பார்ப்பேன், அவரோட டான்ஸை பார்ப்பேன். இப்போ இந்த நான் திறந்து பார்த்தேன், இதில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன், அதில் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் நினச்சேன் சரி ஓகே ரைட்டு, யாரு அனிருத்தே ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை பார்க்குறாரு போல இருக்கு, விஜயை காலி பண்ணிடுறேன். 10 வாத்தியங்கள்ல 2 தட்டி விட்டு விஜய் அந்த வழக்கமாக விஜய் பாட்டில் வந்து 2 வரிகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக வரும், அந்த வரிகள்லாம் எல்லாமே பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹைலைட்டாக எந்த வரியுமே அதில் வந்து இல்லை, சும்மா ஒரு மெச்சூர்டா இருக்காரு. அதனால வந்து மெச்சூர்டா இருக்கு. அதனால பார்த்தா எனக்கு அது நான் வந்து சினிமாட்டிக்காக சொல்கிறேன், சினிமாட்டிக்காவே இந்த பாடு ஒரு பாட்டர் ஒரு ஃபெயிலியர் தான். ஏன்னா வழக்கமாக இதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு வந்திருக்கு, இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 படத்தில் அந்த பாட்டு கூட பயங்கர ஃபேமஸாக தான் இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு ரசிகர்களை பார்த்தாங்க, நானும் உட்காந்து என் குழந்தைய என் பொண்ணெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், அதெல்லாம் வேற கதை. அனிருத்தும் நம்மளுடைய சேனலை பார்க்கணும், அவர் வந்து தன்னுடைய இசையை வந்து மாற்றிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த பாடலே சினிமாட்டிக்காக ஃபெயிலியர் தான். ஸோ அப்போ இது ஒரு தவறான நேரத்தில் விஜய் இந்த பாடலையும் இந்த காட்சிகளையும் இறக்கி விட்டுருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சந்தேகத்தை எழுப்புது. இது ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசியான ஒரு விஷயம் தான் விஜய் பண்ணது. 2வது சிசிடிவி காட்சிகள் வர வரைக்கும் நாம் பொறுமையாக தான் இருக்கணும். சிபிஐ கிட்ட அவங்க இந்த சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்கணும், ட்ரோன் காட்சிகளை ஒப்படைக்கணும். அதை என்னவாக சிபிஐ பயன்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.